பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் என்ன வெளியே விட்டுருங்க பிக் பாஸ், நான் போயிடுறேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி அரோரா கத்தி கதறி நான் போகிறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை கன்சோல் பண்ணுற யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சக்காலத்தி சண்டை போட்டுட்டு இருந்தா நம்ம பார்வதி தான். ஸோ பார்வதி போய் அரோராவை கன்சோல் பண்ணுறேன் அப்படின்ற விதத்தில் கம்ருதீன் எனக்கு எவ்வளவு முக்கியம், கம்ருதீனுக்கு நான் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்துட்டு இவங்க துஷார் போனதை பற்றி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. லைக் அவன் உன் கூடயே இருந்து அவன் ஒன்றுமே பண்ணாமல் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் அங்கே நடந்தது. ஸோ அது வந்து ஹர்ட் ஆயிடுச்சு நம்மளோட அரோராக்கு. அப்போது அரோரா வந்து அதை ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ பாரு வந்து அதை கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ அரோராவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நானே பல தடவை துஷார் கிட்ட சொல்லியிருக்கேன், பேசாத, என் கூட பேசாத, அப்போ உனக்கும் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பட் துஷார் என்ன சொல்லியிருக்கான்னா, நம்மளாம் க்ரோன் அப்ஸ், எனக்கு தெரியும் யார் கூட இருக்கணும் இருக்காது கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான். ஆனால் அப்படி இருந்த ஒருத்தன் வெளியே போயிட்டான். நாளைக்கு ஒருவேளை அவன் வெளியே போய் ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்னா, லைக் இவ கூட இருந்தனால தான் நம்மளுக்கு கேம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது? அண்ட் மோரோவர் எனக்கு கேம் விளையாட தெரியல, எனக்கு வந்து நேற்று சேது சார் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாரும் என்கிட்ட ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க, நான் என்ன பண்ணணும்? ஒரு சைடு நான் டாஸ்க் ஒழுங்காக விளையாட மாட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இவங்க சும்மா இருக்காங்க, பேமெண்ட் மட்டும்தான் வாங்கிட்டு போக போகிறாங்க அப்படின்னு இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து நேற்று என்னை நாமினேட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மக்கள் வந்து என்னை ஓட் பண்ணி சேவ் பண்ண வச்சிடுறாங்க, நான் ஏன் இங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அதுதான் அரோரா அந்த கேமராவில் போய் ஒரு காரை துப்பிட்டு வாங்க, ஏன்னா உங்களெல்லாம் எதுக்கு எடுத்திருக்காங்க, நீங்களாம் அவங்கள வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுத்தீங்களா? அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் சும்மா சில்லாக இருக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்றத பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ இவனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணை எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, லவ் கண்டென்ட் கொடுக்கும், இந்த ஏஜ் கேட்டகரி எடுக்கிறதே ஒரு கிளாம் டாலாக லவ் கேட்டகரி இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஆதிரையெல்லாம் வெளியே போகும்போது அவங்க நினச்சாங்க, நான்லாம் உள்ள எதுக்குடா இன்னும் இருக்க, ஆதிரையாவது கேம் விளையாடி இருக்கா, அப்படிப்பட்டவளே வெளியே போயிட்டா, இன்னும் நான்லாம் உள்ளே இருந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் இருக்கக்கூடாதுன்னு நானே யோசிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நாமினேஷன் வரும்போது நான் வெளியே போயிடுவேன், ஏன்னா எனக்கு கேம் விளையாட தெரியல. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி சண்டை போட தெரியாது, ஒருத்தரை போய் இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நானும் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு பண்ண தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப சைலண்ட்டாக ஜாலியாக எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு போக தான் நான் வந்திருக்கேன், நான் அப்படி தான் இருப்பேன், ஆனால் எதுக்கு மேலே ஒரு கேமுன்னா எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க. அவங்க உள்ள இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த டாக் வந்திருக்கு, நீங்களா வெளியே போகிறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது இன்னொருத்தருக்கு கிடச்சிருந்தா அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதனும் என்னை சொல்லி அனுப்புனாங்க, நான் வெளியே போகணும்னு சொல்லாதன்னு அனுப்புனாங்க, பட் என்னால் முடியல, ஒரு சைடு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஹவுஸ்மேட் சொல்கிறாங்க, இன்னொரு சைடு வெளியவும் அனுப்ப மாட்டாங்க மக்கள், எனக்கு இங்கே இருக்கவே முடியல, இன்னும் ஒரு 7 நாள் அடுத்த வாரம் வரைக்கும் நான் எப்படி இருக்க போகிறேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை உடனே கன்சோல் பண்ணுறேன்ற பேரில் பார்வதி அவங்களோட பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதி இப்போ காலையில் திவ்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, கம்ருதீன் கூட அவங்க வந்து சொன்னாங்களாம், இங்கே பாரு கம்ரு, உனக்கும் அரோராக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஆனால் அது ஏன் முன்னாடி நீ பண்ணாத, எனக்கு பொசசிவாக இருக்குது, ஏன் முன்னாடி நீ பண்ணாத அப்படின்னு. அண்ட் அவனும் இருந்துட்டு ஓகேடி, நீ வேற அவ வேற எனக்கு அப்படின்னு சொன்னானா. அதான் திவ்யா கேட்டாங்க, முன்னாடி சொன்னானா இல்லை உங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த கான்வர்சேஷன் போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்வதின்ட்டு இல்லை என்கிட்ட தான் சொன்னான் அப்படின்னு. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்று நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே என்ன கேம் விளையாட வந்தீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க, இல்லை 3 பேரும் உட்கார வச்சு தெளிவாக நீ அவன் ஃப்ரெண்டு நான் அவன் ஃப்ரெண்டுன்றது தெளிவாக பேசி முடிங்க. அதை விட்டுட்டு ஆளுக்கு அவன் சொல்கிறதா இருந்தால் என்ன, இப்போ எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான், இல்லை எனக்கு நீ யாருன்னு தெரியும் அவள் யாருன்னு தெரியும் அப்படின்றத உங்ககிட்ட தெளிவாக சொன்னாலே அதை 3 பேரும் உட்காந்து பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இங்கெல்லாம் பொசசிவ் ஆகிறது வேல்யூவே இல்லை அப்படின்னு திவ்யா சொன்னாங்க. அண்ட் அதை கொண்டு வந்து அரோரா அழுகும்போது அழகாக இன்சர்ட் பண்ணுறாங்க பார்வதி. ஏன்னா பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் விடு, இங்கே இருக்க வீட்டில் இருக்கவங்கலாம் அப்படி தான் பேசதான் செய்வாங்க, ஒன்றுமே நடக்கலை இந்த வீட்டுக்குள்ளே, எனக்கும் கம்ருதீனுக்கும் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் அதை கூட ஹவுஸ்மேட்ஸ் எத்தனை தடவை வந்து, அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எப்படி வந்தாங்க சொன்னாங்க பார்த்தியா, இதையே ஒரு 4 நேரம் சொல்லியிருப்பாங்க. விடு, ஹவுஸ்மேட்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எங்களை வந்து என்ன சொன்னாங்க பார்த்தியா, எப்போ பாரு என்னையே சொல்கிறாங்க பார்த்தியா, எவ்வளோலாம் சொன்னாங்க பார்த்தியா அப்படின்னு. அவங்களா வந்து பார்வதி கம்ருதீன் நீங்கள் இப்படி தான் பேசுனீங்க, நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்க, கவர் போட்டு சாப்பிட்டீங்க, கையில் எழுதுனீங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது வந்துட்டு உங்களோட
கேம் ஃபோக்கஸாக போங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்களா பார்வதியாக போய் தான் இதெல்லாம் வந்துச்சா, நாங்கள் இதெல்லாம் பேசணுமே அதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்கும்போது, ஆமாம் பார்வதி என்னென்னலாம் வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் பார்வதி அதை இங்கே கொண்டு வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு அரோரா கிட்ட, நாங்கள் வெளியே அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டோம், எங்கள் பேர் அப்படின்றது இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு, எங்கள் ட்ராக்குள்ளே நீ வராது, எனக்கு பொசசிவாக இருக்குது அப்படின்றனால தான் இதை சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, எத்தனை பேர் கூட சண்டை வந்தாலும், பார்வதிக்கு எத்தனை பேர் கூட சண்டை வந்தாலும் கூட கமருதீன் வந்து நிற்கிறாராம், அதையும் சொல்கிறாங்க. அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, பார்வதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கமருதீன் வந்து நிற்கிறான்னு. நான் யாரையும் கேட்கலடி, நான் வந்துட்டு என் கூட வந்து கமருதீன் நிற்கணும் இல்லை திவாகர் நிற்கணும் நான் கேட்கல. அவனா வந்து ஆமாம் பார்வதியோட பாயிண்ட் வேலிடாக இருக்கே அப்படின்னு அவனா வந்து நிற்கிறான். அதுக்கு உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இந்த வீடு இருக்கும் அப்படின்னு தன்னை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற மாதிரி கமருதீன் அண்ட் ஏன்குள்ளே நீ வராதன்றதை அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அரோரா இதுக்கு மேலே எனக்கு ஆட்டமே இல்லை, அவங்க வந்ததுலேருந்து ஆடவே இல்லை, அவங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான், ஸோ எனக்கு இதுக்கு மேலேயும் தெரியாது, என்னை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. மக்களும் அதுக்காக தான் அரோரா காத்துட்ருக்காங்க, நீங்கள் எப்போ வருவீங்க உங்கள் வெளியே அனுப்பலாம் அப்படின்னு தான். டீம் தான் உங்ககிட்ட வந்து இன்னும் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க டீம்கிட்டையும், என்னால் இதுக்கு மேலே முடியாது, தயவு செஞ்சு என்னை அனுப்புங்கடா அப்படின்ட்டாங்க. ஸோ பாப்போம் இன்னும் வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.